சிறகடிக்க ஆசையில் நாளைக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா, அருண் எல்லா காரையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ முத்தோட காரும் அங்கே நிற்கிது. முத்து காரை ஒரு டிராஃபிக் போலீஸ் செக் பண்ணுறாரு. அப்புறம் காரில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, சரி கிளம்புங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த சமயம் பார்த்து பைக்கில் வர ஒரு ஸ்பீடாக ஒருத்தர் வந்து ஒரு லேடியை தட்டி விட்டுறாரு. அவங்களும் கீழே வந்துடுறாங்க. ஒன்று அருண் அதை கோவப்பட்டு அந்த பைக்காரன் எடுத்துட்டு போறாரு. ஆனால் அந்த சமயத்தில் முத்து என்ன பண்ணுறாருன்னா, தண்ணி எடுத்து அந்த லேடி கூட்டு பார்க்குறாரு. ஆனால் எந்திரிக்கவே இல்லை. ஐயோ தலையில் ரொம்ப அடிபட்டு இருக்கு, சரி வாங்க காரில் கூட்டு போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டு போறாரு. இது எல்லாத்தையும் பப்ளிக் அங்கே இருக்கிறவங்க வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து எல்லாரும் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பரவுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி எல்லாத்துலேயும் வருது, இந்த போலீஸ்கார் மேலே தப்பு இருக்கு, அடிப்பட்டவங்களை காப்பாற்றாம வேற யாரோ திட்டிட்டு போறாங்க, தப்பு அது அப்படி இப்படின்னு போலீஸ் மேலே குற்றம் சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கவர்மெண்ட்டும் அருணை சஸ்பெண்ட் பண்ணிடுது. பயங்கர கோவத்தோட வந்த அருண், இங்கே பார்த்தியா சீதா, இன்னைக்கு எனக்கு வேலையே போயிடுச்சு, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உங்கள் மாமா தான். இந்த வேலையை நான் பிடிச்சி தான் சேர்ந்தேன், நேர்மையாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். உங்கள் மாமாவால் தான் இது வரைக்கும் நான் 3 சஸ்பெண்ட் ஆகியிருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் உங்கள் மாமா தான் காரணம். நான் உங்கள் மாமா மேலே கோவப்படுறேன்னு மட்டும் சொல்கிறியே, பாத்தியா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, இல்லை அருண் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எங்கள் மாமா என்ன பண்ணுவார், அவர் எல்லாருக்கும் உதவி பண்ணுறது அவர் சாதாரணமாக தானே செஞ்சார், ஆனால் அது இப்படி நடந்துச்சு, என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. உடனே அருண் சொல்கிறார், சீதா தயவு செஞ்சு வாயை மூடு, இதுக்கப்புறம் உங்கள் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணாத தயவு செஞ்சு. உங்கள் மாமாவால் இன்றைக்கி சஸ்பெண்ட் ஆகி நின்றுட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா டிபார்ட்மெண்ட்டில், எத்தனை வாட்டி தம்மா சஸ்பெண்ட் ஆகி உட்காந்துருக்கேன் உங்கள் மாமாவால். மாமா தம்மா நினச்சிட்டு இருக்காரு, அவரை மாதிரி நானே வேலையை விட்டுட்டு டிரைவர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காரு, அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கத்துறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, எங்கே நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, எதுக்குங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. சீதா தயவு செஞ்சு உங்கள் மாமாவுக்கு இதுக்கப்புறமா சப்போர்ட் பண்ணாமல் இரு. உங்கள் மாமா தான் பிளான் பண்ணி அந்த லேடி கீழே விழிச்சு என்ன இப்படி திசை திரும்பிட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இப்போ நான் சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இதை நீ புரிஞ்சுக்குமோ தயவு செஞ்சு அப்படின்றாங்க. உடனே அருணும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, அருண் நீ எதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தற்செயலாக நடக்குது தானே அருண், ஏதோ உங்களுக்குள்ளே ஏதோ மனசாங்கம் பெருசாகிட்டே இருக்குது, அது எல்லாத்துக்கும் முடிவு வரும் கண்டிப்பாக, நீ எதுவும் தப்பாக திங்க் பண்ணாத, போய் உள்ளே ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. உடனே அருண் சொல்கிறார், இல்லைம்மா கண்டிப்பாக இது எல்லாமே முத்தோட வேலை தான்மா, முத்து தான் எனக்கு வேலை போகணும், நான் சஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்காருமா அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, எங்கே நான் அவ்வளோ சொல்லியும் எனக்கு புரிஞ்சிக்க மாட்டேறீங்க, எங்கள் மாமா அப்படி பண்ணுற கேரக்டர் கிடையாது, நீங்கள் தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அவர் மேலே பழி போடுறீங்க அப்படின்றாங்க. நான் தப்பு பண்ணனா சொல்லிட்டு அருண் கத்துறாரு. உடனே சீதா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசி பிரோஜனமே கிடையாது, உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேக் தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனோடனே மீன் அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன சீதா இப்போ தான் போனேன், பார்த்தா பேக் தூக்கிட்டு வந்திருக்கே, என்னடி பிரச்சனை ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, அம்மா இந்த அருண் எல்லாமே தப்பாகவே புரிஞ்சிட்டு இருக்காருமா, இன்னைக்கு மாமாவுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார்ல. உடனே மீன் அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நான் கூட டிவியில் தான் பார்த்தேன், மாப்பிள்ளை நல்லா உதவி பண்ணியிருக்காருல, பெரிய விஷயம்லாம் அப்படின்றாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, ஆனால் இது வந்து எல்லா பழியும் அருண் மேலே திரும்பி இப்போ அருணுக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு காரணம் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாருமா என்கிட்ட அப்படின்றாங்க. உடனே நான் அம்மா சொல்கிறேன், இது எப்படி மாப்பிள்ளை காரணமாக முடியும், மாப்பிள்ளை எப்பவுமே எல்லாருக்கும் உதவி பண்ணுற விஷயம் தானே, அந்த மாதிரி தானே பண்ணார், அது ஏதோ தப்பாக நடந்துட்டு இருக்கு, அதுக்கு எப்படி மாப்பிள்ளை காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, அம்மா இதுதாம்மா அவர்கிட்ட எவ்வளோ புரிய வச்சோம்மா, ஆனால் இருந்தாலும் மாமா தான் காரணம்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடுறாரு, இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு, அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய்ட்டு உட்காந்துடுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால முத்து வீட்டில் பயங்கர பாராட்டாக இருக்குது. ரவி சொல்கிறாரு, எல்லாருக்கும் யாருக்காவது அடிபட்டதுன்னா அப்படியே எல்லாரும் கடந்து போயிட்டு இருக்காங்க, ஆனால் நீ அது கடந்து போகாமல் அவங்கள எடுத்துமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள காப்பாற்றிருக்க, அப்ரிஷியேட் முத்து அப்படின்னு சொல்கிறாரு ரவி. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் மட்டும் அங்கே வீடியோ இருந்தால் நான் தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன், பட் இருந்தாலும் ஆல் த பெஸ்ட் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஆமாம் பெரிய விஷயம் பண்ணிட்டான், எல்லோரும் போய் சேர்க்கறது தான் ஹாஸ்பிட்டலில், ஒரு நாளைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்தா எத்தனையோ போய் சேர்க்குறாங்க, எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க, என்னமோ தெரில இவன் பெரிய விஷயம் பண்ணுற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், சே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு மனோஜ் கேவலமாக பேசுகிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறார், மனோஜ் ஒருத்தங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி ஒரு ஊரே பாராட்டுது அப்படின்னா நம்மளும் அதை புரிஞ்சுக்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி டவுன் பண்ணி பேசுகிறத முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து முத்துக்கு ஆர்த்தி எடுத்து சுற்றி போடுறாங்க, எல்லார் கண்ணும் உங்கள் மேலே தாங்க பட்டிருக்கோம், இன்றைக்கி ஊரே உங்களை பற்றி தாங்க பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா கொஞ்ச நேரம் அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, என்னம்மா சொல்லுமா அப்படின்றாங்க. ஏய் இங்கே சீதா வந்து வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்றாங்க. என்னம்மா ஆச்சு எதுக்குமா அப்படின்றாங்க. அதுதான்டி மாப்பிள்ளை இன்றைக்கி ஒருத்தர் உதவி பண்ணாங்களே, ஆமாம்மா உதவி பண்ணாங்க, அதனால் அருணுக்கு வேலை போயிடுச்சான், சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம், இப்போ வந்து அதுக்கு காரணம் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காரு சீதா கிட்ட, அதனால் இப்போ சீதா வந்து வீட்டை விட்டு வெளில வந்துட்டா, இப்போ என்ன பண்ணுறது எனக்கு புரியலடி அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறேன், என்னம்மா இதெல்லாம் காரணம், அவர் எப்போவுமே எல்லாருக்கும் உதவி பண்ணுறது தானம்மா, அதுக்கு போயிட்டு இவருக்கு சஸ்பென்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் இவர் எப்படிமா ஆவார், ஏமா அருண் பண்ணுறாரு அப்படின்றாங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, எனக்குமே ஒன்றுமே புரியலடி, நீ சீதாவுக்கு வந்து எதை சமாதானப்படுத்தி அவளை வீட்டுக்கு அனுப்படி, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலடி சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க மீனா கிட்ட.